السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أصابك من حسنة فمن الله وما أصابك من سيئة فمن نفسك صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم لا عدوى ولا طيرة ولا هامة ولا سفر أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அல்லன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவத்துகிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் சர்தாரே தோஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சான்றுகளை வலுவாதி பேணி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலக மூமின்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய நல்லருளை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் சாதியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் இப்பொழுது சஃபர் மாதத்தினுடைய பிறை 14 இருக்கின்றோம். சஃபர் மாதத்தை பற்றியும் மூட நம்பிக்கைகளை பற்றியும் பேசுமாறு ஹஜ்ரத் அவர்கள் வேண்டுகோள் கேட்டுக்கொள்வதற்கு இணங்க அதை பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கின்றேன். அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கின்றது. உலகத்திலே எத்தனை மதங்கள் இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கின்றது. அதை முதலிலே நாம் விளங்க வேண்டும். அந்த தனிச்சிறப்பிலே முதலாவது என்னவென்றால், மற்ற மதங்கள் எல்லாம் மனிதர்கள் உருவாக்கியது. இந்த தீனுல் இஸ்லாம் என்பது அல்லாஹ் கொடுத்தது. அதைத்தான் அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றார், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் என்று அல்லாஹ் கூறுகின்றார். அல்லாஹ் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம், அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கமாக இஸ்லாம் இருக்கின்றது. இது இஸ்லாத்தினுடைய முதல் சிறப்பு. இரண்டாவது சிறப்பு என்னவென்றால், இது இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு முழுமையான மார்க்கம். இதிலே யாரும் எந்த கூடுதல் செய்ய வேண்டிய தேவையும் இல்லை, எந்த குறைவையும் யாரும் ஏற்படுத்த முடியாது. ஜாமியா மானி என்பதாக அரபியிலே சொல்வார்கள். எல்லா காலத்திலும் எல்லா விஷயங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு உயர்ந்த மார்க்கம் இஸ்லாம். அதுபோன்று இந்த மார்க்கத்தில் இந்த சட்டம் தேவையில்லை என்பதாக யாரும் சொல்ல முடியாது. ஆக இந்த மார்க்கம் என்பது ஒரு முழுமையான மார்க்கம். அதை அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறார், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். இந்த நாளையிலே உங்களுக்கு இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அதனால இந்த மார்க்கம் என்பது ஒரு முழுமையான மார்க்கம். மூன்றாவது தனிச்சிறப்பு என்னவென்றால், இந்த மார்க்கம் என்பது ஒரு அறிவுபூர்வமான மார்க்கம். எந்த அறிவியல் ஆய்வாளர்களும்
சிந்திக்கிற நேரத்திலே, ஆய்வு செய்கிற நேரத்திலே இதனுடைய வியத்தகு கருத்துக்களை கண்டு, இதனுடைய அற்புதங்களை கண்டு ஈமானை ஏற்றுக்கொண்டே இருக்கின்றார்கள். ஈமானை ஏற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். சமீப காலத்திலே இந்த இஸ்லாம் என்பது தாவாவின் மூலமாக, அழைப்பின் மூலமாக பரவுவதை விட ஒவ்வொரு அறிஞர்களும் ஆய்வு செய்து இதனுடைய அறிவுபூர்வமான தகவல்களை கண்டு, அறிவிப்புகளை கண்டு ஈமானை ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்னைக்கு அறிவியல் ஆய்வாளர்கள், மருத்துவ நிபுணர்கள் இதனுடைய கருத்துக்களை கண்டு மெய் சிலிர்த்து போகிறார்கள். ஒரு சைக்காலஜி மனதத்துவ நிபுணர் இப்படி கூறுகின்றார், தூக்கம் வரல, யாருக்காவது தூக்குவதுன்னு என்ன சொல்றாரு, எந்த சிந்தனையும் இல்லாம நல்லா படுத்து கண்ணை மூடிக்கிட்டு 9 to 100 வரை எண்ணுங்கள். எப்படி இது என்னணும், நிதானமாக 1, 2, 3 என்பதாக நிதானமாக எண்ணுங்கள். 100 எண்ணுவதற்கு முன்னால் தூக்கம் வரும் என்பதாக கூறுகின்றார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள், உறங்கும் போது சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் 34 தடவை சொல்லுங்கள் சொல்லி தன்னுடைய மகளுக்கு மட்டுமல்ல இது உம்மத்துக்கும் பற்றி கொடுத்தார்கள். இது மாதிரி ஏராளமான விஷயங்கள். மூட்டு வரை பிரச்சனைக்கு ஒரு மருத்துவர் கூறுகின்றார், யாரெல்லாம் நின்று கொண்டு தண்ணீர் குடிக்கின்ற வதனி உடையவர்களாக இருக்கிறார்களோ அவருக்கு குடல் இறக்க நோய் ஏற்படும், குடல் இறக்கம் இறங்கி போகும், மூட்டு வரி வரும் என்பதாக கூறுகிறார். அதனால தண்ணீர் குடிக்கும் நேரத்திலே அமர்ந்து கொண்டு குடிகள் இருப்பதாக மருத்துவர் கூறுகிறார்கள். 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானா சொல்வாங்க, நீங்க நின்றோடு தண்ணீர் குடிக்காதமாக சொன்னார்கள். உண்ணுகிற நேரத்திலே கூட உலகத்தின் பேச்சுக்களை யார் பேசிக் கொள்கிறார்களோ அவருக்கு பாதிப்பு ஏற்படுவதை ஆய்வோர் இன்னைக்கு கூறுகின்றது. சமீபத்திலே கூட ஒரு விருந்திலே எல்லோரும் சேர்த்து பேசிக்கொண்டு சாப்பிடுகிறார்கள். திடீரென ஒரு பொன் மயக்கப்பட்டு கீழே விழுந்தால் இறந்து போனார். அதுக்கு ஆய்வோர் கூறுகிறார்கள், என்ன சொல்றாங்க தெரியுமா, சுவாச குழாயும் உணவு குழாயும் எப்படி இருக்கும் என்றால், அதாவது அந்த பேசக்கூடிய குழாய் இருக்கிறது இல்லையா, அதுவும் உணவு குழாயின் அருகிலே இருக்கும். ஒருவர் பேசுகிற நேரத்திலே அடைத்துவிடும். அவர் உணவு உண்ணுகிற நேரத்திலே பேசக்கூடிய அந்த குழாய் அதிலே ஒரு அடைப்பு ஏற்படும். ஒருவர் பேசிக்கொண்டே சாப்பிட்டால் அந்த இரண்டுக்கும் மத்தியிலே இடையூறுகள் ஏற்படுகிறது. இவர் பேசுறாரு பேசுறாரு சாப்பிடுறாரு. அப்ப சில நேரங்களிலே அந்த குழாயினுடைய அடைப்புகள் மாறுகிற நேரத்திலே மூச்சு திணறல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இறப்பு கூட ஏற்படுவதாக கூறுகிறார். சாப்பிடுறோம், சாப்பிடுற நேரத்தில் பேசக்கூடாது மார்க்கம் கூறுகிறது. என்ன செய்யணும், அல்லாஹ் எப்ப சொல்றோம், சாப்பிட்டுகிற நேரத்திலே இடையில கொண்டு சாப்பிட வச்சுக்கிட்டு சொல்றது இல்லை. அப்ப சாப்பிடுகிற நேரத்திலே பேசினால் என்ன ஏற்படும், இந்த 2 குழாயில் ஒரே நேரத்திலே திறக்கிற நேரத்திலே, நல்லா கொஞ்சம் திறக்கிற நேரத்திலே இந்த உணவு இருக்கிறது இல்லையா, இந்த உணவு சுவாச குழாயில் சென்று விட்டால் மூச்சு திணறல் ஏற்படும், மரணம் ஏற்படும். எங்க ஒரு வழியில தாங்க போகணும், உண்மையில போகணும். இவனும் உண்மையில பண்றோம், அவனும் உண்மையில வந்து ரெண்டு செய்யறான். 2 பேருக்கு மத்தியில போறதுக்கு வழி இருந்தா பிரச்சனை, வழி இல்லைன்னா 2 பேரும் சேர்த்து முட்டிக்கிடுவாங்க இல்லையா. இதே மாதிரி தான் இன்னைக்கு ஆய்வோர் கூறுகிறது, சாப்பிடுகிற நேரத்தில் பேசாதீங்க, மூச்சு திணறல் ஏற்படும், அடைப்பு ஏற்படும், இறப்பு கூட ஏற்படும் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னாங்க. சாப்பிடும்போது பேசக்கூடாது என்பதா. அல்லாஹ்வுடைய நிக்கு மட்டும் இருக்கு.
அந்த அல்லாஹ்வுடைய திக்ர் எப்ப இருக்கும்? ஒரு வாய் சாப்பிட்டு உள்ள போனதுக்கு பிறகு நம்ம இடையில சொல்றோம், பிறகு நாம் சாப்பிடுகின்றோம். அப்ப இன்னைக்கு மருத்துவ உலகம் இருக்கிறது, இது இஸ்லாத்துடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் ஆய்வுகளையும் செய்து செய்து என்ன செய்யறது? செலுத்து போனார்கள். அது இஸ்லாமிய மார்க்கம் என்பது அப்படிப்பட்ட அறிவுபூர்வமான மார்க்கமாக இருக்கிறது. இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உலகத்துக்கு நபியாக வந்த நேரத்திலே ஏகத்துவத்தை மட்டும் போதிக்கவில்லை, அந்த மக்களிடத்தில் இருந்த அறியாமைகளை போக்கி அவரை அறிவு ஜீவிகளாக ஆக்கினார்கள். ரசூலுல்லாஹ் வந்து என்ன கலிமா சொல்றேன், அதை மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்ல, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி மட்டும் சொல்லல. அந்த காலத்தை இந்த எல்லா அறியாமைகளை நீக்கினார்கள். ஒருவேளை சஹாபாக்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகும் கூட அதற்கு அந்த அறியாமைகள் இருக்குமானால் அதைவு கூட போக்கினார்கள். உலகத்தின் தலைவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வித்தியாசம் என்னவென்றால், உலகத்தின் தலைவர்கள் மக்களை மடையர்களாக வைத்து தாங்கள் தலைவர்களாக ஆனார்கள். என்ன யோசிப்பாங்க? இவ படிச்சுட்டானா ரொம்ப கேள்வி கேட்பான், இவ படிச்சுட்டானா நமக்கு பாதிப்பு என்பதாக இன்னைக்கு கல்வி கூடங்கள் கூடப்படுகிறது, கல்வி கூடங்களில் வரலாறுகள் மாற்றப்படுகின்றது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த மக்களை அறிவு ஜீவிகளாக ஆக்கினார். பெருமானார் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்த நேரத்திலே அந்த காலத்தை ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலம் என்பதாக சொன்னார்கள். அந்த மக்களை ஜுகலாருல் அரபு, அரபு மடையர் என்பதாக உலகம் சொன்னது. உலகத்தினுடைய எந்த அரசர்களும் மற்ற நாடுகளை கைப்பற்றுவார்களை தவிர மக்காவை யாரும் கைப்பற்றவில்லை. ஏன் தெரியுமா? அதனால் மடையர்கள் உலகி வைத்திருந்தார்கள். இந்த மடையர்களை வைத்து மாரடைக்க முடியாது என்பதற்காக வேண்டி யாரும் கைப்பற்றவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த சஹாபாக்களை, அதாவது அந்த மடையர்களாக இருந்தவர்களை, ஜுஹலாக்களாக இருந்தவர்களை சொன்னார், சஹாபி கன்வுஜோ, என்னுடைய தோழர்கள் வானத்திலே நின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள். அவர்களில் யாரை பின்பற்றினாலும் ஏடுகளை அடைந்து கொள்வீர்களாக சொல்லும் அளவுக்கு அந்த சஹாபாக்களை அறிவு ஜீவிகளாக, வாழ்வியல் வழிகாட்டியலாக பெருமானாராக்கினார்கள். அந்த காலத்தில் எத்தனை அறியாமை இருந்ததோ எல்லா அறியாமைகள் பெருமானார் நீக்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த மக்களிடத்திலே ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்கிற நேரத்திலே பல அறியாமைகள் இருந்தது. அதிலே 4 விஷயத்தை ஒரு ஹதீஸிலே பெருமானார் சொல்லுவாங்க. லாதுவாகலா தீரத்தாலா ஹாமத்தலா சஃபர். புகாரி ஷரீஃபிலே வருகின்ற ஒரு ரிவாயத். சொன்னார்கள் பெருமானார், லாதுவா தொற்று நோய் என்பது கிடையாது, வலா தீரத்த பறவை ஜோதிடம் என்பது கிடையாது, வலா ஹாமத்த ஆந்தையினுடைய அலறல் துர்ச்சகுனம் என்பது கிடையாது, வலா சஃபர சஃபர் மாதம் பீடை என்பது எதிர்வாக பெருமானார் சொன்னாங்க. ஏன் பெருமானார் சொன்னாங்க? அந்த காலத்தில் இருந்த அறியாமைக்கு நிலை இந்த 4 அறியாமையும் இருந்தது. முதல் அறியாமை என்ன? தொற்று நோய் இருந்தது. தொற்று நோய்னா என்ன அப்படின்னா, தொற்று நோயுடைய நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா, யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் போய் பார்க்க மாட்டாங்க. யாருக்காவது உடம்பு சரியில்லை போய் பார்க்க மாட்டாங்க. என்ன நினைச்சாங்க? போய் அவரை பார்த்தாலே அந்த நோய் பற்றி கொள்ளும், தொற்றிக்கொள்ளும் என்பதாக கருதினார்கள். பெருமானார் சொன்னாங்க, எந்த நோய்க்கும் தொற்றுகின்ற ஆற்றல் இல்லை அல்லாஹ் நாடினாலே தவிர. எந்த நோய்க்கும் இயற்கையானதை தொற்றக்கூடிய ஆற்றல் இல்லை. அதனால் தேவைப்படுவது நலம் விசாரி கூடாது என்பது கிடையாது. பெருமானார் சொன்னாங்க, யார் நோயாளியை காலையிலே நலம் விசாரிக்கிறாரோ அவருக்காக 70,000 மலக்குகள் மாலை வரைக்கும் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். மாலை நேரத்தில் ஒரு நோயாளி நலம் விசாரித்தால் காலை வரைக்கும் 70,000 மலக்குகள் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நோயாளிகளை சந்தியுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹக்குல் முஸ்லிம் அலல் முஸ்லிமி சித்துன்.
ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை 6. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை 6. இதா லகீதஹு ஃபஸல்லிம் அலைஹி, அவரை சந்தித்தால் சலாம் சொல்லுங்கள். சலாம் சொல்றது என்ன? ஒரு ஆணுக்கு சலாம் சொல்லுவோம், பெண்ணுக்கு சலாம் சொல்லலாம். பெண்கள் யாருக்கு சலாம் சொல்றாங்க அப்படின்னா, யாரை நீங்கள் திருமணம் செய்வது ஹராமோ அவருக்கு தான் நீங்க சலாம் சொல்லணும். அஜர்த்து சொல்லிட்டாருங்கிறக்கா அவனே எல்லாருக்கும் சலாம் சொல்லக்கூடாது. இல்ல அஜர்த்து தெரியாம பேசிட்டு இருக்காருங்கிறதா நீங்களா கற்பனையா நினைக்க கூடாது. ஒரு பெண் யாருக்கு அந்நிய ஆணுக்கு சலாம் சொல்லலாமாண்டா, திருமணம் செய்வதற்கு ஹராமானவங்களுக்கு சலாம் சொல்லலாம். தன்னுடைய தந்தையோடு பிறந்தவர்கள், தாயோடு பிறந்தவர்கள், இது மாதிரி யாருக்கு இருக்கா செய்யக்கூடாதுன்னு தெரியும், அவங்களுக்கு சலாம் சொல்லலாம். மற்ற அந்நிய ஆண்களுக்கு முன்னால் சலாம் சொல்லக்கூடாது. அவையில ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை சந்தித்தால் சலாம் சொல்லுங்கள். பெருமானா சொன்னாங்க, அவர் விருந்துக்கு அழைத்தாதீர்கள், கலந்து கொள்ளுங்கள். நம்ம வீட்டுக்கு விருந்து கூப்பிடுறாங்க, நம்ம வீட்டுக்கு போகணும். அவர் வேண்டுமென்றே புறக்கணிக்க கூடாது. எதிரி அழைத்தாலும் கூட செல்ல வேண்டும். விரோதிகள் துரோகியாக அழைத்தாலும் போகணும். சாப்பிடாம நம்முடைய விருப்பம். ஆனால் விருந்துக்கு அழைக்கப்பட்டால் போய் அவன் என்ன செய்யணும்? சாப் சொல்லி அவரோட சந்தித்து விட்டு வரணும். ஒருவேளை சாப்பிட முடியல அப்படின்னா சொல்லிடும், என்ன சாப்பிட முடியல, எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு சரி சொல்லலாம். ஆனால் அந்த விருந்துக்கு என்ன செய்ய கலந்து கொள்ள. அது 3வது பெருமாள் சொல்லுவாங்க, அவர் இடத்துல ஏதாவது ஆலோசனை கேட்டால், அறிவுரைகளை கேட்டால் சொல்லுங்கள். அவர் துண்ணுவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் அதுக்கு பதில் சொல்லுங்கள். அவர் உடல்நிலை சரியில்லாவிட்டால் நலம் விசாரியுங்கள். இதுக்குதான் சொன்னேன், அவர் முஸ்லீம் தெரிந்தாவே நலம் விசாரிக்கணும். அவர் நமக்கு உறவாக இல்லாவிட்டால் சரி, அவர் உண்மையிலே நமக்கு தோயாக இருந்தாலும் சரி. பெருமானார் சாசோருக்கு காலம் முழுவதும் என்ன செஞ்சா, குப்பையை கொட்டி அந்த பெண்மணி உறவு குப்பையை கொட்டிங்கிறக்காக பெருமானார் விசாரிக்கிறாங்க. நோய் என்பதாக சொல்றது போய் நட விசாரிச்சாங்கல்ல. வரலாறு நமக்கு தெரியும், வாழ்க்கையில இருக்கிறதா ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் பயம் தெரியும், நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா ரொம்ப முக்கியம். விசாரித்தாங்க. 6வது பெருமானார் சொல்லுவாங்க, அவர் மௌத்தாகிவிட்டால் அவருடைய ஜனாசாவிலே கலந்து கொள்ளுங்கள். கலந்து கொள்ளுங்கள். ஜனாசால கலந்து கொள்ளணும் அப்படின்னா அவங்க அந்நிய ஆணாக இருந்தா போய் கீதாவெல்லாம் பார்க்க கூடாது. அதை முறை ஞாபகம் வச்சுக்க. இன்னைக்கு பேசராகி போச்சு என்னன்னா, யாரு மௌத்தா போனாலும் யாரும் எல்லாருமே பார்க்கணும். ஹயாத்தோடு இருந்தா என்ன சட்டமோ மௌத்தானாலும் அதே சட்டம் தான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அத மக்களுக்கு விளங்குறது இல்லை. நம்ம சொல்லலாம், மக்களுக்கு சொல்லலாம். இப்ப நான் யாராவது லேடிஸ் மூத்தாயிட்டாங்க போவேன், என்ன செய்வோம், மக்களுக்கு தெரியல, சொல்றதுதான் நம்ம இருக்கோம். ஆரியமாக்கள் நீங்க சொல்லும் இல்லத அவங்க உதவி செய்யறது. ஒரு மூத்தாயிட்டாங்க வீட்டுக்கு நீங்க போங்க, அவங்க வீட்டுக்கு போகலாம். ஒரு ஆண் மூத்தாயிட்டாங்க அவங்க வீட்டுக்குள்ள நீங்க போறீங்க ஆனா போகலாம். ஆனால் போய் உள்ள உட்கார்ந்து இருக்கலாம். அவருக்கு ஆறுதல் சொல்லலாம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம். தீதார் பார்க்கலாமா? பார்க்க கூடாது. அன்னி ஆணாக இருந்தால் பார்க்க கூடாது. ஒருவேளை நீங்கள் நிக்காசி ஹராமானவங்களாக இருந்தாங்க, உங்களுடைய தந்தையோடு பிறந்தவர்கள், தாயோடு பிறந்தவர்கள், இது மாதிரி யாரையும் நிக்கா செய்யக்கூடாதுங்கிற ஹரான கும்மாத்து இருக்கா இல்லையா? அது லந்தா கடைசி அல்போசார் கடைசி இல்லையா? அல்போசார் கடைசி, அல்போசார் கடைசி. அப்ப 5வது கடைசியில் அது வரும். அப்ப அதுல செய்யலாம். அது அல்லாஹ் தஆலா யாரையும் நிக்கா செய்யக்கூடாது, அவர்களுக்கு தான் சலாம் சொல்லலாம் ஹயாத்தோடு இருந்தால். 4வது கடைசி, அது லந்தராவே வசீல வர்ணி பாருங்க. அவங்களுக்கு தான் ஹயாத்தோடு சலாம் சொல்லலாம். மௌத்தானால் தீதார் பார்க்கலாம். நீங்க அந்த ஆயத்தை பாத்துங்க. 4வது ஜுபுடைய கடைசி பக்கத்துல வரும், வரும். அது நீங்க பாத்துக்க. வேற எந்த ஆண்களுடைய ஜனாசா பார்க்கக்கூடாது. நீங்க சிலர் நினைக்கிறாங்க மூத்தா போயிட்டாங்க ஒரு கட்டாயமாக, ஹயாத்தோடு இருந்தால் என்ன சட்டமோ மூத்தானாலும் அதே சட்டம் தான். சரி, நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அப்ப அந்த காலத்திலே ஒரு அறியாமை இருந்தது என்னவென்றால், உடல்நிலை சரியில்லைன்னா நம்ம போய் பார்க்க கூடாது, அந்த நோய் தொப்பிக்கொள்ள பெருமானார் சொன்னாங்க. இல்லை இல்லை, நோய் என்பது அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது, அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது.
அல்லாஹ் நாடினாக்கார் தொற்றும். எனவே தொற்று நோய்கள் கிடையாது பெருமானார் சொன்னார். இரண்டாவது சொன்ன தீரத்தை பறவை ஜோதிடம் என்பது கிடையாது என்பதாக. பறவை ஜோதிடம் என்பது கிடையாது. ஜோதிடம் என்பது பொய். ஜோதிடம் என்பது பொய். அதனால பறவையை வச்சிருக்க ஜோதிடம் பார்க்க கூடாது. யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு என்ன அப்படின்னா 6 அறிவு உள்ள மனிதனுக்கு தெரியாத ஒரு 5 அறிவு பேய்க்கு தெரிய போகுது. இன்னும் கூட சில இடங்களிலே சில வீடுகளிலே என்ன செய்கிறது, அந்த ஜோதிடம் பார்க்கிறது என்பது இருக்கிறது. ஜோதிடத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை ஒழுங்கிக் கொள்ளுங்கள். லேட்டஸ்ட் மாடலாக என்னவென்று சொன்னால் பால் கித்தா பார்ப்பது. பால் கித்தா பார்க்கிறது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று, அது ஹராமான ஒன்று. வருங்காலத்தை தெரிகின்ற ஆட்கள் யாருக்கும் கிடையாது. சில பேர் என்ன செய்வாங்க, என்கிட்ட போய் கேட்டிருக்கான், அது நீங்க பால் கித்தா போட்டு பார்ப்பீங்க. பால் கித்தாலாம் பார்க்கக்கூடாதுங்க. அதுக்கு அடுத்த நம்ம கேடுச்சு. சரி நீங்க பார்த்தாட்டா யாரு பார்ப்பாங்க, அவரு சொல்லுங்க, போய் பாக்குறேன். ஏங்க பார்க்கவே கூடாதுங்க. இல்ல அவர் பார்த்தாரு அப்படின்னு ஒரு அஜர்த்து சொல்லுச்சு. ஏங்க எந்த அஜர்த்து பார்த்தாலும் தப்பு தான். சில ஆளுங்கள் கூட அந்த தவறை செய்யத்தான் செய்கிறார்கள். அதனால ஒரு அஜர்த்து செய்யறாருங்க ஹலால் ஆயிடாது. இல்ல அந்த அஜர்த்து செஞ்சாரே, அந்த அஜர்த்து செஞ்சாரு பாவம் பாவதுதான். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அரபி காலேஜ் போய் 10 எழுதி கேட்டுக்கிறதான் நான் சொன்னேன். இல்ல அஜர்த்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ தரலாம் இருக்கு. ஏங்க பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப பேசிட்டு இருக்கீங்களா? அப்ப எதுக்குன்னு சொன்னா பாய் கித்தாப் என்பதும் பறவை ஜோதிடம் என்பதும் ஒன்றுதான். பாய் கித்தாப் என்பது இருக்கிறது வருங்காலத்தை பற்றி என்ன தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறோம். அதே பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து என்ன செய்ய, பேரை கொண்டு போய் அவங்கள போய் என்ன செய்ய கொடுத்து என்ன செய்ய பார்க்கிறது. யாருக்கும் வருங்காலம் தெரியாது. சுரத்திற்கும் கடைசி அல்லாஹ் இல்லையா, இன்னும் இந்த சல்முசா 5 விஷயங்கள் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. நான் ஆயத்தில்தான் உங்களுக்கு சொல்றது, எல்லாம் விளக்கு சொல்ற நேரம் இல்லை. நீங்க போய் பார்த்தோம் 5 விஷயங்கள் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. உலகம் எப்போது அழியும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. மழை எப்போது பொழியும் அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. ஒரு மனுஷன் நாளுக்கு என்ன செய்வான் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. ஒரு மனிதனுக்கு கருவில இருக்கிற குழந்தை அது ஆம்பளை புள்ளையா பொம்பளை புள்ளையா, அது பிறந்ததுக்கு பிறகு என்ன ஆகும் யாருக்கும் தெரியாது. அது மாதிரி ஒரு மனிதர் எந்த இடத்துல மூத்தாகவா அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. அப்ப பால் கித்தாப் பார்க்கிறது என்பது வருங்காலத்தை பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லது பொண்ணுக்கும் மாப்பிளைக்கு பொறுத்தற்கான பார்க்கிறாங்க. இங்க பால் கித்தாப் பார்க்கப்படும் போட்டுதான் இருக்கும். இந்த தர்காவில போட்டீங்கன்னா அந்த தர்காவில போட்டீங்கன்னா எழுதி வச்சிருப்பாங்க. அப்படி எல்லாம் பொய். பழைய காலத்தோட கித்தாப் வச்சு நான் 1000 சொல்லுவான். அப்ப என்ன செய்யறது அப்படின்னா பெருமானார் சொன்னாங்க வரவே ஜோதிடம் என்பது கிடையாது. உணவு சொன்னாங்க ஆந்தையினுடைய அலறல் துர்ச்சகனம் இல்லைன்னு சொன்னான். என்ன அர்த்தம்னா அந்த காலத்துல ஏதாவது ஒரு வீட்டுல ஏதாவது ஊட அந்த ஆந்தை அலறிச்சுன்னா ஒரு பெரிய தலை மூத்தா போயிடும். அந்த ஊர முக்கியமான ஒரு மூத்தா மக்கள் கருதினார்கள். அது இல்லை என்பதாக சொன்னார். 4வது பெருமானார் சொன்னாங்க சப்பர் மாதம் பீடை மாதம் அல்ல என்பதாக சொன்னார். ஏன்னா அந்த காலத்துல சப்பர் மாதத்தை பீடையின் மாதமாக மக்கள் கருதினார்கள். பீடையின் மாதமாக கருதினார்கள். இன்றைய காலத்திலே கூட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சப்பர் மாதத்தினுடைய கடைசியிலேதான் உடல்நலம் குன்றினார்கள் என்பதற்காக வேண்டி சஃபர் மாதத்தை ஒரு பீடை மாதமாக மக்கள் கருதுகிறார்கள். ஆனால் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குது. முந்தைய காலத்திலாம் சஃபர் மாசத்துல நிக்கா செய்ய மாட்டாங்க, வீடு பொடி போட மாட்டாங்க, எந்த நல்ல காரியம் செய்ய மாட்டாங்க. இதை அதை செய்யறாங்க என்றால் ஈமானின் அடிப்படையிலே செய்பவரை விட மண்டபம் திறக்காவது செய்யப்படுகிறது. சபர் மாசத்துல அதை விட்டா மண்டபம் திறக்கவில்லை என்பதற்காவது செய்யப்படுகின்றது. ஆனால் உண்மையிலேயே சஃபருடைய மாசம் என்பது பீடையின் மாதம் அல்ல, மாறாதே அது வெற்றியின் மாதம். பெருமானார் அவர்கள் இந்த சஃபர் மாதத்துக்கு சஃபரும் வெற்றியின் மாதம் என்பதாக பெயர் வைத்தார்கள். ஏனென்று சொன்னால் இந்த சஃபருடைய மாதத்திலே 5 நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது. அந்த 5 நிகழ்வுகளும் வரலாற்று சிறப்புமிக்க 5 நிகழ்வுகள். முதலாவது என்னவென்றால் இந்த சஃபருடைய மாதத்திலேதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயகிக்கும் திருமணம் நடைபெற்றார். இந்த காலத்தில் மூட பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் கூட சில நல்லவர்கள் வாழ்ந்தார்கள்.
அபூத்தாலிபை போன்று வரத்தது நோப்பலை போன்று நல்ல மனிதர்கள் வாழ்ந்தார். அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாரம்பரியத்தை பின்பற்றி வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவ வரக்கத்து நாக்குள் யார் அப்படின்னா ஹரீதா நாயிக்கு மாதா வரவேன். அவர்தான் பெருமானாசவரை என்ன செய்யறாங்க, ஹிரா கோயில போய் அந்த அனுபவத்தை வாங்கி கொண்டு வந்து வழக்கத்தோடு வருகிற நேரத்தில் கூட சொன்னாங்க இல்லையா, நீர் பார்த்தது நாபூஸ், அவருடைய பேர் ஜிப்ரீல், அல்லாஹ் அனுபவத்தை கொடுத்தா வரக்கத்துக்கு நோஃபல்லா சொன்னார். அவர் தான் சொன்னார், உங்களை இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவார் என்பதாக. என்ன வெளியேற்றுவார் என்பதாக பெருமானார் ஆச்சரியமாக கேட்டாங்க. வெளியேற்றுவாருடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நேரத்தில் ஹயா கூடியதாக உயிரோடு இருந்தால் உங்களுக்கு உதவி செய்வதாக அவர் சொன்னார். அப்ப வரக்கத்துக்கு நோஃபல் என்பவர் என்ன செய்தாங்க, இவர்கள் தான் ஹதீஜா நாயகின் சார்பாக வக்கீலாக நிக்காஸ் சொல்றேன். அபூ தாலிப் அவர்களும் என்ன செஞ்சாங்க, அந்த காலத்திலே ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக தலை சிறந்த மனிதர்களாக இருந்தார்கள். அவங்கதான் வருமானருக்கு பொருட்புதாரியாக நிக்காஸ் வச்சார். அப்ப இந்த சஃபருடைய மாதத்தை மக்கள் பீடை என்பதாக அதிகமான மக்கள் கருதி வந்தாலும் சில நல்ல மக்களும் இருக்கத்தான் செய்தார். 90% கெட்டவனா இருந்தால் 99% கெட்டவனா இருந்தால் யாராவது நல்ல இருக்கதான் செய்வான். அந்த காலத்திலே சில நல்லவர்கள் இருந்தார்கள். அந்த நல்லவர்கள் தான் அபூ தாலிப் வரக்கத்துக்கு நோக்கப்படும். அந்த 2 பேரும் சேர்ந்துதான் சஃபருடைய மாதத்திலே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாய்க்கும் திருமணம் செஞ்சு கொடுத்தான். நான் எதுக்கு போது சொல்றேன்னா, சஃபர் மாதம் பீடை இருப்பாக மக்கள் கருதுகிற நேரத்தை எப்படி ரசூலுல்லாஹி குறிக்காச்சு அப்படின்னா அவர்கள் அதை நம்பவில்லை. அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தூய மார்க்கத்தை இருந்தார்கள். அதெல்லாம் அபூ தாலிப் என்ன செய்வார் அப்படின்னா, சில நேரங்களிலே போய் அந்த ஹிரா கோயிலை தவம் செய்யக்கூடியவராக இருந்தார். அந்த அடிப்படையில பெருமாள் அங்க போய் 6 மாசம் தவம் செய்வாங்க. தவம் செய்யறது கிடைச்சது. அப்ப பெருமானார் காலத்திலே இருந்த ஒரு உயர்ந்த மனிதர்களான வரக்கத்து நௌஃபல் அவர்கள் ஹதீஜா நாயின் சார்பாகவோ அபூ தாலிப் அவர்கள் பெருமானார் சார்பாக இருந்து நிக்கா செய்து வைத்தார்கள். நிக்கா செய்து வச்சு என்ன குறை இருந்துச்சு, என்ன குறை ஏற்பட்டது? 2 பேருமே பெருமானார் சாஸ்திரியும் ஹதீஜா நாயகி அவர்களும் எவ்வளவு சீரும் சிறப்பாக வாழ்ந்தார்கள், எவ்வளவு நேசமாக வாழ்ந்தார்கள். ஒரு கணவன் மனைவி நேசமாக வாழ்ந்ததற்கு ஒரு உதாரணம் இருக்குன்னா பெருமானார் சாஸ்திரம் ஹதீஜா நாயகி வாழ்ந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வரலாறு படிச்சு பாருங்க. கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவன் எப்படி பக்கபலமாக இருந்தார்கள். வேற எந்த வரலாறு இங்க படிக்க தேவையில்லை, வேற யாரை பத்தி இங்க பார்க்க தேவையில்லை. ஹதீஜா நாயகி அவர்கள் ஒரு சிறந்த மனைவிக்கு உதாரணமாக இருந்தார். சிறந்த மனைவிக்கு முதல்ல நிக்கா செஞ்ச ஒண்ணு, நிக்கா செய்த ஆரம்பத்துல அந்த மக்காவுடைய முக்கியஸ்தர்களெல்லாம் வளைத்து அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, இன்று முதல் என்னுடைய அனைத்து செல்வங்களுக்கும் உரிமையாளர் என்னுடைய கணவர் சொன்னார். கணவரும் சொன்னார். ஹதீஜா நாயகி செல்வ சீமாட்டி அந்த காலத்திலே அரபகத்திலே இருந்த 11 செல்வந்தர்களிலே மற்ற 10 பேருடைய செல்வங்களை சேர்த்தாலும் ஹதீஜா நாயுடைய செல்வத்துக்கு ஈடாகாது. அவ்வளவு செல்வ சீமாட்டி. அவங்களுக்கு தாகிராய ரத்தனம் இருந்துச்சு. தாகிரானா பரிசுத்தமானவர்கள். அந்த காலம் எப்படிப்பட்ட காலம், யார் யார்கிட்ட எப்படி இருந்தாலும் வாங்கலாம். இன்னைக்கு மேலை நாட்டு கலாச்சாரங்களுக்கே இல்லையா. அதான் இந்த கூட இப்போது ரொம்ப நாடுகளே ஆகிப்போச்சு. யாரு வேணாலும் காதலிக்கலாம். ஒரு வேலை சக்சஸ் ஆனாலும் மேற்கு படிக்கலாம். இல்ல என்ன நினைச்சுன்னா அப்படியே ஃப்ரெண்டா மாறிடணும். இதெல்லாம் இப்ப ஆகி போச்சு. முஸ்லீம் பிள்ளைகளுக்கும் ஆகி போச்சு. வேறெல்லாம் விஷயம் என்று துறை எல்லாம் புக்கா போடுது. எங்கிட்ட பேசிட்டு காலையில போய் 7 மணிக்கு டிரைவிங் கிளாஸ் போனோம்னா அங்கே பூரா அந்த பூரா இருக்கு. புர்கான காட்சி இருக்கு. நல்லா பாதுகாக்கு. என்னன்னா இன்னைக்கு இப்படி கடைசியான பாடம் இருக்குது. யாரு வேணாலும் காதலிக்கலாம். ஒரு வேலை சக்சஸ் ஆனா நம்ம நேரடி படிக்கலாம். இல்ல என்ன நினைச்சுன்னா அப்படியே ஃப்ரெண்டா மாறிடணும். இதெல்லாம் இப்ப ஆகி போச்சு. முஸ்லீம் பிள்ளைகளுக்கும் ஆகி போச்சு. வேறையான விஷயம் என்ன புக்கா போடுது. எங்கிட்ட பேசிட்டு 7 மணிக்கு டிரைவிங் கிளாஸ் போனோம்னா அங்கே பூரா அண்ணா பூரா இருக்குது.
நல்லா பாதுகாக்க. என்னன்னா இன்னைக்கு இப்படி இந்த கடைசரியான காலம் இருக்குது இல்லையா, இதே மாதிரி கடைசரியான காலம் தான் அந்த காலம், இதை விட மோசமாக இருந்துச்சு. அந்த காலத்திலே கூட தாகிரா, தூய்மையானவர் என்ற பரிசுத்தமானவர் என்ற பேர் வாங்கிய வசதிதான் ஆகியவர்கள். அப்ப பெருமாசோர்களுக்கு அவங்க எவ்வளவு பெரிய ஒரு மனைவியா இருந்தாங்கன்னா, திருமணமான ஆரம்பத்திலே மக்காவுடைய செல்வந்தர்கள் எல்லாம் முக்கியஸ்தரை அழைத்து சொன்னாங்களா, இன்று முதல் என்னுடைய அனைத்து செல்வங்களுக்கு உரிமையாளருடைய கணவர்னு சொன்னாங்க. ஒருவராட்டமும் செய்தியை சொல்ல அவங்க சொல்லாம கொண்டு போய் வச்சு எல்லாரும் சொல்றாங்க. இப்ப பெருமானார் கேட்டாங்க, ஏன் நீங்க இப்படி செய்றீங்க, ஏன் இப்படி சொன்னீங்க என்பதாக. அப்பதான் அவங்க சொன்னாங்க, எல்லாரும் முன்னாரே சொல்றாங்க, அதாவது இந்த மக்கள் எல்லாம் செல்வ சீமாட்டியினுடைய ஏனை கணவன் என்பதாக உங்களை தரம் தாழ்த்து பேசுவதை நான் விரும்பவில்லை. செல்வ சீமாட்டியினுடைய ஏனை கணவர் காசுக்காவது கல்யாணம் திரும்ப இல்லையா, அந்த மாதிரி மக்கள் சொல்ல விரும்பவில்லை. இந்த மக்கள் எல்லாம் ஒரு கோடீஸ்வர கணவருடைய ஏழை மனைவியர்வாக சொல்ல விரும்புன்னு சொன்னாங்க. ஆனந்த அப்படி அழுத்தாங்க. கணவருடைய கண்ணியத்தை நினைச்சாங்க. கணவர் சாதாரணமாக இருந்தாலும் கூட அவரை மக்களுக்கு முன்னால் கண்ணியப்படுத்த நான் சொல்றேன், நல்லா தெரியும். கணவர் சாதாரணமானவராக இருக்கலாம், உங்களை விட வசதி குறைவானவராக இருக்கலாம், ஆனாலும் கூட எந்த கட்டத்திலேயுமே ஒரு நல்ல குடும்பத்துக்கு அளவு தெரியும் அழகு தெரியுமா, கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ அடுத்தவர்களுக்கு முன்னால் விட்டு கொடுக்க கூடாது, அடுத்தவருக்கு முன்னால் கேவலப்படுத்த கூடாது. இதனால குடும்பத்துல பிரச்சனை வருது. பெருமாள் சொல்லுவாங்க, ஆண்களுக்கும் சொல்லுவாங்க, உடைய மனைவியை வீட்டில மற்ற இடத்திலே கண்டிக்காத ஆண்களுக்கு சொல்லுவாங்க. அப்ப நம்முடைய கணவரை யாரும் தாழ்த்தி பேசுவதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுக்கு காரணமாக நம்மளே வெளியில சுரங்கிற தேவையில்லை. எந்த குறையாக இருந்தாலும் முடிந்த வரைக்கும் நமக்குள்ளாகவே பேசி தீர்த்து மற்றவர்கள் தன்னுடைய கணவரை கண்ணியப்படுத்துவதற்கு நம்ம காரணமா இருக்கும். அதான் ஹரிதராய் செஞ்சாங்க. அதே மாதிரி தன்னுடைய கணவர் ஒரு பெரிய துக்கத்திலே சோகத்திலே இருந்தாலும் கூட ஆறுதல் சொல்லக்கூடியவராக இருந்தார், பக்கபலமாக இருந்தாங்க. நான் இருக்கேன், நீ கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, பார்த்துக் கொள்ளலாம் என்பதாக அப்படி வாழ்ந்த மனைவிமார்கள் கணவருடைய இல்லத்திலே இடம் பிடிக்கிறார்கள். கணவருடைய இல்லத்தில் இடம் பிடிக்கிறார். என்னுடைய முதல் மனைவி ரொம்ப குடும்பத்துல ரொம்ப கஷ்டம், நிறைய இறந்த அவருடைய கருத்துல கரசமணி மட்டும் தான் இருக்கு. அந்த கரசமணி பேங்க்ல போய் ரொக்கிய வெளியே லாபம் வருது. நான் யோசிக்கிறேன், கேட்கிறேன், எனப்பாயா ரொம்ப கஷ்டமா இருக்கு, எல்லாமே பேங்க்ல இருக்கு, இப்ப கரசமணி மட்டும் தான் இதுக்கு என்ன செய்யணுவா சொன்னாங்க. புருஷனுக்காக கரசமணிக்காக புருஷனை கேட்டாங்க. அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கணவனுடைய கஷ்டத்திலே கருதமணியை கூட வைக்கலாம், ஆனால் இந்த கருதமணிக்காக ஒரு கணவனை விட்டு விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படின்னு நான் வந்துட்டேன். அது கூட நம்ம நினைச்சோம். இப்ப வாழ்ந்த காரணத்தினால் அவர்கள் மரணம் அடைந்து ஏறத்தாழ என்ன செய்ய அப்படின்னா ஒரு 15 ஆண்டுகள் ஆச்சு. அவ மரணம் அடைஞ்சு ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டுகளுக்கு ஒரு கூடுதலாக ஆனாலும் கூட அந்த நினைவு நமக்கு இருக்கதான் சரி. நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்முடைய கணவருடைய வாழ்க்கையிலே ஒரு கஷ்டம் இருக்கிற நேரத்திலே பக்கபலமாக மனைவி இருக்க வேண்டும். ஹதீஜா நாயகி போட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் ஹீரா குகையிலே நுபுவத்து நாயிது வர்றாங்கல்ல, வந்த போது என்ன சொன்னாங்க, சம்மிலூனி இதை போத்தி விடுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றாங்க. ஹஷீதா நஃப்ஸி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்பதாக. ஏன்னா ஜிப்ரீல் அனைத்து ஜிப்ரீல் வர்றாங்க, ஓதுதுன்னு சொன்னாங்க, ஓடுதுன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரியம் ஓத தெரியாது என்பதாக மறுபடியும் ஜிப்ரீல் அனைத்தாக்கு அன்னச்சோத பெருமானாருடைய உடல் ஆடி போனது. என்று சொன்னால் ஜுரையரை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றார், அவர் சத்தியமுடையவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்றார். ஓதத்திலிருந்து மறுபடிக்கு அனைத்து ஓத சொல்றாங்க, மறுபடிக்கு கூடாத அனைத்து ஓத சொல்லும் போதுதான் ஓதுனாங்க. அப்ப ஜிப்ரீல் 3 தடவை அனைத்த காரணத்தினால்
பெருமானாவுடைய உடல் நடுங்கி போகுது. அந்த சொல்றாங்க, இல்ல எனக்கு போத்து விடுதல் வாங்க. எந்த கேள்வியும் கேட்கல. ஹதீஜா நாயகி வாசல வச்சு எந்த கேள்வியும் கேட்கல. படுக்க வச்சாங்க. அவர்களுக்கு அமைதிப்படுத்தினார்கள். ஒரு ஓய்வு இடத்துக்கு பிறகுதான் கேட்கிறார், நடந்ததை கேட்கிறார். நடந்ததை கேட்டதுக்கு பிறகுதான் என்ன சொன்னாங்க, ஹதீஜா என்ன சொன்னாங்க, வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் சத்தியமாக அல்லாஹ் உங்களை ஒருபோது இழிவுபடுத்த மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். தன்னும் கணவருக்கு சொல்ல வேறு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி சொல்லணும், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் இருக்காங்க, அல்லாஹ் இருக்க. அடுத்த நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன் என்பதாக நீங்கள் வாழ்ந்தால், ஒருவேளை கணவருக்கு முன்னால் நீங்கள் மறைத்து விட்டாலும் கூட அவருடைய மனதிலே வாழ்வீர்கள். ஒவ்வொரு கருவியிலும் உங்களுக்காக துவா செய்வார். அவ என்ன செய்வாங்க, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் அவங்களை ஒருபோதும் கைவிட மாட்டா. ஏன் சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாங்க, நீங்க எப்படிப்பட்ட தெரியுமா, அவரிடத்தில் இந்த உயர்ந்த பண்புகளை சொல்லு. அவருக்கு எந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சில நல்லது இருக்கு, சில கெட்டது இருக்கலாம். உயர்ந்த விஷயத்தை சொல்லி பாராட்டவே அவர் ஊக்கப்படுத்த பெருமானாவை பார்த்து சொன்னாங்க, இன்னக்கல தஸ்ஸில் ரஹம், நீங்க எப்படிப்பட்ட தெரியுமா, உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள். கல், அடுத்தவருடைய சுமையை நீங்கள் சுமக்கிறீர்கள். மாது, இல்லாதவருக்கு நீங்கள் உழைத்து கொடுக்கிறீர்கள். ஒரு வைஃப், விருந்தினரை நீங்கள் கண்ணியப்படுத்துகிறீர்கள். பாதிக்கப்பட்ட மக்களுடைய உரிமை நீத்து கொடுக்கிறீங்க. உயர்ந்து குணமடைச்சவங்க அல்லாஹ்களை வெறுபோடு இழிவுபடுத்த மாட்டான்னு சொன்னாங்க. பெருமானாருக்கு பெரிய புத்துணர்வு ஏற்பட்டது. அதுல பிறகு உறக்கத்தை நோக்கிட்டு அழைச்சிட்டு போறாங்க. அவர்கிட்ட அழைத்து போகிற நேரத்தில் அவர் சொல்லுவாரு, நபியல்வாக அவர் சொல்லுவார். அப்ப எதுக்கு சொல்றேன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா நாயகி அவர்கள் எவ்வளவு பெரிய சிறந்த வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஒரு சிறந்த மனைவிக்கு முன்வாதியாக கதீஜா நாயகி இருந்தாங்க. சிறந்த கணவருக்கு முன்மாதிரியாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். எவ்வளவு பெரிய சிறந்த கணவராக இருந்தாங்க. அவர்கள் வாழும் வரைக்கும் யாரை நிக்கா செய்யவில்லை. அவர் வாழ வரைக்கும் யாரை நிக்கா செய்யல. 25 வருஷம் வாழ்ந்தாங்க. 25 வயசுல கல்யாணம் பண்ணி ஏறத்தாழ உதவி செய்யறது 51 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. ஏறத்தாழ 25 ஆண்டுகள் என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாங்க. யாரை நிக்கா செய்யவும் இல்லை, நிக்கா செய்ய நினைக்கவும் இல்லை. பெருமானார் எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க தெரியுமா? நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, கணவருடைய அன்பை நீங்கள் பெற்றுக்கொண்டால், ஒருவேளை நீங்கள் முந்தி விட்டாலும் கூட, இந்த உலகத்தை விட்டு முந்தி மரணித்து விட்டாலும் கூட, அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் என்ன செய்வான், நிரந்தரமாக ஆக்குவான். ஹதீஜா நாயகி மௌத்தாகிறாங்க. ஹதீஜா நாயகி எப்ப மௌத்தாகிறாங்க? பெருமானார் சரசரி 51ஆம் வயது மௌத்தாகிறாங்க. அப்ப அதுக்கு பிறகு 2 வருஷம் கழிச்சுதான் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, மதீனா போறாங்க. நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் 8 வருஷம் கழிச்சு மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. அப்ப என்ன ஆச்சு, ஏறத்தாழ 11 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 11 வருஷம் ஆச்சு. 11 வருஷம் யாரு, கதீஜா நாயகியுடைய மௌத்தாகி 11 வருஷம் கழிச்சுதான் மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட உடனே மக்காவுடைய சிறுவந்தர்வா சொன்னாங்க, எங்க வீட்டுல வந்து தங்க, எங்க வீட்டுல வந்து தங்கிடுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பாதம் பெரிய வாக்கியம் இல்லையா? ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நான் யார் வீட்லயும் தங்க ஆசைப்படல, கதீஜா நாயகியுடைய கபருக்கு பக்கத்திலே கூடாரம் அடியுங்கள், நான் அங்கு தங்க ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க. மக்காவில இருந்த 19 நாட்களும், மக்கா எத்தனை நாள் இருந்தாங்க? 19 நாட்களும் கதீஜாவுடைய கபருக்கு பக்கத்திலே சொல்லப்பட்டுவாங்க. அப்ப எந்த நேரத்துக்கு ஒரு சிறந்த கணவராக இருக்க முடியும்? கதீஜா நாயகியுடைய அந்த மௌத்துக்கு பிறகு கூட அவங்க பத்தியே பேசுவாங்க. ஆயிஷாவை கேட்பாங்க, ஏங்க அந்த கேள்வியை பத்தி எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்கீங்க? சொல்லுவாங்க, அந்த கதீஜாவுடைய அருமை உனக்கு தெரியாது. எப்படிப்பட்டவங்க தெரியுமா? சத்த கதிர் கதிபத்தின் நாஸ், மக்கள் எல்லாம் என்னை பொய்ப்படுத்திய நேரத்திலே உண்மைப்படுத்திய பெண்மணி, வாவனத்தை கபரத்தின் நாஸ், மக்கள் எல்லாம் என்னை மறுத்த நேரத்திலே
முதலாக ஈமான் கொண்ட பெண்மணி எல்லா செல்வத்தையும் எனக்காக வாரி வழங்கியவர், இந்த மார்க்கத்திற்காக வாரி வழங்கியவர்கள். அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலாவுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்ததாக சொல்லி பெருமானார் அவர்கள் ஹதீஜா நாயகியுடைய அருமை பெருமைகளை சிறப்புத்தை சொன்னார். ஹதீஜா நாயகி மௌத்துக்கு பிறகு பெருமானார் செய்யறாங்க, வீட்டுல இருக்காங்க, ஆயிஷா கூட இருக்காங்க. கதவு தட்டப்படுகிற சத்தம் கேட்குது. கதவு தட்டப்படுகிற சத்தம் கேட்டோன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது ஹதீஜா நாயகி கற்பருமா இருக்குனா. தட்டப்படுகிற சத்தம் கேட்டோன்னு என்ன சொன்னாங்க, இது ஹதீஜானுடைய கற்பு மாதிரி தெரியும் சொல்லிட்டு சொன்னாங்க. வந்திருப்பது யார் தெரியுமா? ஹதீஜாவின் சகோதரி ஹாலா வந்திருக்கின்றார், போய் கதாத்தரன் சொன்னாங்க. அப்படின்னா தன்னுடைய மனைவியினுடைய அந்த கதவு தட்டும் சத்தத்தை கூட ரசூலுல்லாஹ் ஞாபகம் சொன்னாங்க. அவ்வளவு நேசமான அவ எனக்கு சொல்லுகிற அப்படின்னா, இவ்வளவு பெரிய சிறந்த வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. சபர் மாசம் நிக்கா பண்ணாங்க. என்ன குறைஞ்சு போயிட்டாங்க இல்ல. சரி, இந்த சஃபரில் நடந்த இரண்டாவது வரலாறு என்னவென்றால், நேராக சுருக்கமா சொல்றேன். இதில் 2ஆம் ஆண்டு பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கும் நிக்கா நடந்தது. பெருமானார் அவர்கள் இந்த சஃபர் மாதத்திலே தான் நிக்கா செய்தார். அவர் சிறு சிறப்புடன் வாழ்ந்தாங்க. என்ன குறைய வாழ்ந்தாங்க? கணவன் மனைவிகள் அவ்வளோ நேசமா வாழ்ந்தாங்க இல்லையா? ஹஜ்ரத் அலி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு உள்ளத்திலே இறைந்திருந்தவர்கள். நிறைய சிறப்பு இருக்கிறவங்களுக்கு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அலி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சகோதரருடைய மகன் தான். பெருமானாருக்கு சகோதரர் வேணும். அவருடைய பெரிய தந்தையான அபூ தாலிபுடைய அவருடைய சகோதர முறைதான் வேணும். அந்த அளவுக்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பாத்திமா ராயி அவர்களும் சீரும் சிறப்போடு வாழ்ந்து என்ன செஞ்சாங்க? இந்த மாதத்தில்தான் நிக்கா செஞ்சாங்க. 3ஆவதாக இருக்கிறாங்க. ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இவங்க யாருன்னா பெருமானாருடைய விரை பெண், குறைஷி குலத்தை சார்ந்தவர்கள். இவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வே நிக்கா செய்து வைத்தார். ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் அவர்கள் ஆரம்பத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு வளர்ப்பு மகனான ஸைத் இப்னு ஹாரிஸாவுக்கு திருமணம் செய்யப்பட்டார்கள். பிறகு கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனை, கணவன் மனைவிக்கு ஒத்து போவாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்க இத்தாவில் இருந்தார்கள். இத்தாவில் இருக்கும் போது என்ன செஞ்சாங்க? இதா முடிந்தது. இதா முடிந்த உடனே கணவன் மனைவி பிரச்சனை ஆயிடுச்சு, தலாக் ஆயிடுச்சு. தலாக் விட்டா 3 மாசம் இதா இருக்கணும்ல. அந்த இதா முடிந்ததுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு போய் அவங்களை போய் என்ன செய்யறாங்க? பெண் கேட்கிறாங்க. பெண் கேட்கிற நேரத்தில் அவங்க சொன்னாங்க, நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டு சொல்றேன். யார் சொன்னா? ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் சொன்னாங்க, நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டு சொல்லுவாங்க அப்படின்னு செய்யறாங்க. தொடர்ந்து துஆ செய்யறாங்க. துஆ செய்ய நேரத்திலே தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைத்தான். 33வது சூராவுடைய 37வது வசனம். அல்லாஹ் சொல்வான், ஃபலம்மா கலா ஸைது மின்ஹா வ தரக் ஸவ்வஜ்னாகஹா. அந்த ஸைதுக்கும் அவருக்கு மத்தியிலே அந்த திருமணம் என்பது முடிந்து தலாக் விட்டதற்கு பிறகு அந்த பெண்ணை உமக்கு நாமே திருமணம் செய்து ஏற்கும் அல்லாஹ் தஆலா சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களுக்கும் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் அவர்களுக்கும் அல்லாஹ் நிக்கா செய்து வைத்தார். வேற யாரு நிக்கா செய்து வைக்கல. ஏன்னா அல்லாஹ் சொல்ல நாம் நிக்கா செய்து வைத்தோம் என்பதாக. அதனால்தான் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் சொல்வாங்களா, தஃபஹரு அலா நிசாஇ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகூல். மற்ற ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிகள்கிட்ட வந்து இவங்க பெருமையா சொல்லுவாங்கன்னா, இன்னல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் அன்கஹனி மினஸ் ஸமா. நிச்சயமா அல்லாஹ் தஆலா வானத்தில் என்னை நிக்கா செய்து வைத்தார் அவங்க சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ்வே நிக்கா செய்து வைத்தார். இது சஃபருடைய மாதத்திலே தான் ஹிஜ்ரி 5 ஏற்பட்டது. அதனால யாரு மக்கள் நிக்கா செய்யல, யார் நிக்கா செய்து வைக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு ஒரு நேரம் வந்தாங்க, வலிமாவுடைய விருந்தை கொடுத்து கணவன் மனைவியாக வாழ ஆரம்பிச்சிட்டார். அந்த 2 பேருமே மிக நேசத்தோடு வாழ்ந்தார்கள். அப்ப எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, இந்த சஃபருடைய மாதத்திலே 3 நிக்காக நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களுக்கும் ஹதீஜா நாயகிக்கும் திருமணம் நடந்தது. அடுத்ததாக ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு
பாத்திமா நாய்க்கும் அலியவுக்கும் நிக்கா நடந்துச்சு. மூன்றாவதாக இதில் 5ஆம் ஆண்டு ஜெயினப் இந்த தனுஷ் அவர்களுக்கும் பெருமானாருக்கு நிக்கா நடந்தது. இந்த 3 வாழ்க்கையுமே சிறப்பாக என்பதில் எழுதுகிறார்கள். 4வது செய்தியாக எழுதுகிறாங்க, இது 7ஆம் ஆண்டு ஹைபர் யுத்தம் ஏற்பட்டது. இந்த ஹைபர் யுத்தம் என்பது இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலத்தை ஏற்படுத்தியது, பாதுகாப்பை ஏற்படுத்தியது. இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. இந்த ஹைபர் என்பது மதீனாவிலிருந்து வடக்கே 80 மைல் தொலைவிலே இருக்கின்ற அந்த ஹைபர் என்ற ஊர். இது முழுக்க முழுக்க யூதர்கள் இருந்தார்கள். முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய துன்பங்களை துயரங்களை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த போர் என்பது அந்த ஹைபரை நோக்கி விருப்பினார் படை அனுப்புகிறார்கள். யாரு போறாங்க? தலைவராக தலைமை குறிப்பதான் போறாங்க. விட மாதங்கள் முற்றுகையிட்டு இருந்தாங்க. ஒரு மாதம் முற்றுகையிட்டு இருக்காங்க. அவர் பெரிய கோட்டைக்குள்ளவே உள்ள போய் ஒழுங்கிட்டாங்க. யாருமே வெளியில வரல. கடைசியிலே பெருமாளார் ஒரு நாள் சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் நாளை காலை ஒருவருடைய கரத்தை நான் கொடியை கொடுப்பேன். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அல்லாஹும் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள், அல்லாஹுவை ரசூலையும் அவரை நேசிக்கின்றார். அவருடைய கையிலே நாளைக்கு நான் கொடியை கொடுப்பதாக சொல்ற போது ஒவ்வொரு சஹாபாக்கள் வைத்தார்கள், அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்க கூடாது என்பதாக. அதற்கு துவைபாடு சொல்வாங்க, நான் பதவியை ஆசைப்பட்டதில்லை, அந்த இரவு நான் பதவியை ஆசைப்பட்டேன், அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க கூடாது என்பதாக. மறுநாள் காலையில பெருமானார் அவர்கள் அலி எங்கேவாக கேட்டார்கள். அவர் கூடாரத்தில் இருக்கிறார், தண்ணீரை ஒரு நோய் ஏற்பட்டு இருக்கிறதாக சொன்னாங்க, கண்பலின்னு சொன்னார். அவரை அழைத்து வர சொல்லி பெருமானாருடைய இமிழ்நீரை கண்ணை வச்சாங்க. அதுக்கு பிறகு பெருமானார் சொல்லுவாங்க, இம்சிவலா கல்பத்து, நீ திரும்பி பார்த்தா செல்லுங்கள், போர் செய்வதாக சொன்னாங்க. இவர் போகிற நேரத்திலே நடுவு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, எதுவரைக்கும் போர் செய்யணும் என்பதாக. அப்பதான் அவங்க திரும்பி பார்க்காம கேட்டாங்களாம், அல்லாஹ்வுடைய தூதரே நான் எதுவரைக்கும் போர் செய்ய, இவரு பாஜாவில் அவரை புய வரலாறு, எதுவரைக்கும் போர் செய்ய வேண்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதலில் மக்கள் ஈமான் பக்கமாக அடையுங்கள், அவர் ஈமானுக்கு வந்து விட்டால் நீங்கள் விட்டு விடுங்கள், இல்லாவிட்டால் வெற்றி வரும் வரை போர் செய்வதாக சொன்னாங்க. அதற்கு அலி அந்த வேகத்துல போனாங்க. அந்த ஹைபர் கோட்டையுடைய அந்த கதவை பிடிச்சு உலுக்கி அவரு சொன்னாங்க, உலுக்கி அப்படியே கதவை திறந்துட்டான். 40 பேர்கள் சேர்ந்து தூக்க என்ன செய்யாது கூட அதை திறக்க முடியாத கதவை ஒரே ஆட்டாண்டு செஞ்சாங்க, இருந்துட்டான். பிறகு என்ன செய்ய போரிட வெற்றி ஏற்படுவதாக வரலாற்று இருக்கிறார்கள். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஹைபருடைய வெற்றி என்பது என்ன செஞ்ச ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு சஃபர் மாதத்திலே ஏற்பட்டதாக எழுதுகிறார்கள். 5வது செய்தி எழுதுறாங்க, இந்த பெருமானார் அவர்கள் அந்த ஹிஜ்ரத்திலே பயணம் போனாரா இல்லையா? இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் என்பது நபித்துவத்தினுடைய 14ஆம் ஆண்டு, 15 வருஷம் இருந்தாங்க உட்கார்ந்தாங்க இல்ல, 14ஆம் ஆண்டு சஃபர் 27 தான் பெருமானார் அரசாங்க மக்கா விட்டு மதீனாவுக்கு புறப்பட்டாங்க. 3 நாள் அந்த சவுறு கோயில தங்கியிருந்தாங்க. பிறகு போனாங்க, பயணம் தொடர்கின்றது. அதனால இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை வெற்றி ஏற்படுத்திய அந்த ஹிஜ்ரத்து பயணம் என்பது சஃபர் மாதத்திலே ஏற்பட்டது. இந்த ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் இஸ்லாமிய மார்க்கம் பரவ ஆரம்பித்தது. அதனாலதான் இந்த ஹிஜ்ரியினுடைய கணக்கு கூட எதை வைத்து ஆரம்பிப்பதாக, அதாவது உடைய பாரூக்குடைய காலத்திலே முடிவு ஆய்வு செய்யப்பட்ட நேரத்திலே, ஆலோசனை செய்யப்பட்ட நேரத்திலே இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை சஹாபாக்கள் சொன்னார். சொன்னார் அதுக்கு என்ன ஹிஜ்ரத்துடைய உஸ்மான் கனிதா சொன்னார். ஏன் சொன்னாங்க? ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் இஸ்லாம் பரவ ஆரம்பிச்சு, அதனால ஹிஜ்ரத்தை மையமாக வைத்து ஹிஜ்ரி கணக்கு ஆரம்பித்தது. இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் என்பது இந்த சஃபர் 27 நாள் ஏற்பட்டது என்பதாக அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார். அதனால இந்த சஃபருடைய மாதம் என்பது மிக பாக்கியமான மாதம். இது நிக்கா செய்வதற்கும் சரி, பயணம் செய்வதற்கும் சரி, எல்லா விஷயத்துக்கும் பாக்கியமான மாதம் தான் எழுதுகிறார் ஒரு செய்தி. சரி, இன்னைக்கு இந்த சஃபருடைய மாதத்துல மக்கள் காரியங்களா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்குள்ள மூட பழக்கங்கள் என்ன? அந்த மக்களிடத்துல நிறைய இருந்தாலும் கூட சில செய்திகளை உங்களுக்கு சொல்றேன். ஒரே ஒரு செய்தி நான் சொல்றேன், என்னன்னா இந்த காலத்திலேயும் நேரம் பார்க்கிறது என்பது இருக்கின்றது. நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறது, வளர்பிறை தேய்பிறை பார்ப்பது, இது ஒரு காலத்தில் செய்யாதீங்க. ஏன்னு சொன்னால் ஹதீஸே குதுசியிலே வருகிறது, அல்லாஹ் கூறுவதாக பெருமானார் சொல்வாங்க, யோதினி இப்னு ஆதமுடைய மகன் என்னை நோவினைப்படுத்துகிறார், யசும்பு தகர்
பெண் நோவினைப்படுத்துகிறார், என்னை ஏசுகின்றார். அம்மா என்ன அர்த்தம்? என்னை குறை கூறுகின்றார். எதில் அம்ரு, என் கரத்திலேதான் இல்லாமல் இருக்கிறது. உக்கல்லிபுலைலவன்னார், இரவையும் பகலையும் மாற்றுவது என்னுடைய அதிகாரத்தை இருக்கிறது. எனவே யார் காலத்தை குறை சொல்கிறார்களோ அவர் என்னை குறை சொல்லக்கூடிய அல்லாஹு தஆலா கூறுகிறார். அல்லாஹ் கூறக்கூடிய ஹதீஸ் பெருமானார் சொல்றார். அதனால எந்த காலத்திலுமே இது நல்ல நேரம், இது கெட்ட நேரம் என்பதாக ஒருபோதும் பார்க்காதீங்க. ஆனா நாங்களும் சொல்வேன், நிக்காவிலே பத்திரிகையில கூட முபாரக்கா நேரத்துல அப்படின்னா அது மட்டும் தான் பறக்கத்தான் நேரமா? அது இல்லாத பறக்கத்தான் நேரம் இல்லையா? அதனால இந்த நல்ல நேரத்துக்கு நேரம் பார்க்காதீங்க. ஒரு செய்தி. இரண்டாவது விஷயம் என்று சொன்னால், வாஸ்து சாஸ்திரம் பார்க்குது என்பது இன்னைக்கு முஸ்லீம் இடத்திலே பரவி போயிருக்கிறார். ஒரு கட்டடம் கட்டுறா இருந்தா வாஸ்து சாஸ்திரம் பார்த்து கட்டடம் கட்டுறது. இப்படி கட்டினா தான் ஒருத்தர் ஓஹோடு வருவானு. நாம் வளர்ச்சி அடைவது வீழ்ச்சி அடைவது அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. நாம் அல்லாஹ்வின் நம்பிக்கை வைத்து நம்மிடத்தில் இபாதத்தில் இருக்குமானால் ஒருவேளை நமக்கு சோதனைகள் ஏற்படாது. அப்படி ஏற்பட்டாலும் அல்லாஹ் தஆலா சோதனையை நீக்குவான். அதனால எந்த காலத்திலுமே வாஸ்து சாஸ்திரம் பார்க்கிறது கூடாது. மூன்றாவது செய்தியாக சொல்லி முடிச்சிடுறேன். சில வீடுகளை பாத்தீங்கன்னா அந்த மீன் வாங்குறாங்க, ராசி மீன்கிற மாதிரி வாங்குறது. இந்த மீன் ஒரு வீட்டுக்கு ஓல போயிடும், ஒரு பெரிய மீன் கிடக்குச்சு. இது என்னங்க அந்த மீன் கொட்டி கிடக்கு, இந்த மீன் 10,000 ரூபா எதுக்குங்க? இது வந்து போட்டோம்னா வந்துட்டு எல்லா கஷ்டமும் போய் முசீபத்தா போயிருந்ததாக. இது மாதிரியான மார்க்கத்தில் இல்லாத எல்லா விஷயத்தையும் விலகி என்று சொன்னா பெருமானார் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொன்னாங்க, அறியாமை காலத்து எல்லா விஷயத்துடைய பாதத்தை கீழே போட்டு மிதித்து விட்டதாக அறியாமை பழக்கவர்கள் நீக்கி அல்லாஹ் ரசூலுடைய வழியிலே நிறந்து விட்டு அறிவிக்கலாம். நல்லது கூடிய அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.